ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி மாவை வச்சு எப்படி இந்த மாதிரி பணியாரம் செய்கிறதுன்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நார்மலாக வீட்டில் நம்ம அரைப்போம் இல்லைங்களா இட்லி மாவு, அது தாங்க எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா பணியாரம் செய்யும்போது கார பணியாரம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லாவும் இருக்கும். நார்மலாக இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிருக்கிறேன். கடுகு நல்லா வெடித்த பின்னாடி கருவேப்பிலை போடுங்க. கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுங்க. வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் சின்ன சின்ன பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காவாக துருவி கூட போட்டுக்கலாம். இல்லை தேங்காவே வேண்டான்னா கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் போடாமலும் செய்யலாம், நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக உப்பு, நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம், அதனால் நீங்கள் இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது கூடவே வெஜிடபிள்ஸும் சேர்த்து போடலாங்க. குழந்தைங்க வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கேரட் துருவி போடலாம், பீட்ரூட் துருவி போடலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பணியாரக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இது கேஸ்ட் அயர்ன் கடாய் பணியாரக்கல்லுங்க. அதனால் நான் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இப்போ மாவை ஊற்றிக்கலாம். இது நல்லாவே வருங்க. இதுவும் இரும்பு தான், இரும்புக்கல் மாதிரி தாங்க, நல்லா வரும். நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த பணியார மாவு இருக்குதுங்களா, அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தது அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் நம்ம அது வேகிற அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கும். மீதி எண்ணெய் அந்த கல்லுலேயே இருந்துக்கிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், அப்புறமா கடைசியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மீதி எண்ணெய் அதுலேயே இருக்கும். இப்போ நல்லா எல்லா குழியிலையுமே நம்ம ஊற்றிட்டோம். இது ரொம்பவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு டிஃபனாக கூட கொடுத்து விடலாம், நம்ம டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடலாம். சாப்பாடு கொடுக்கும்போது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கும் இதை ஒரு நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்த பின்னாடி எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதிலேயே அடுத்த செட்டு கூட ஊற்றிக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ நல்லா வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் மாதிரி அந்த ஓட்டை ஓட்டையாக எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பின்னாடியும் வெந்துருச்சு. எண்ணெய் பாருங்கள் நமக்கு அப்படியே இருக்குது. திரும்ப எண்ணெய் இருக்கிறதுல மட்டும் நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் இல்லாததில் ஊற்றி நம்ம இதே போல் பணியாரமாக எல்லாமே மாவு எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு வேற இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சட்னி, சாம்பார், எந்த சட்னி கூடவுமே நல்லாயிருக்கும். அதே போல் நான் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இது கொடுத்து விடுவேன். ஏன்னா அவங்களுக்கு காலையில் தான் கொடுத்து விடணும், லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துடுவாங்க. அதனால் காலையில் டிஃபனுக்கு இது கொடுத்து விடுவேன், மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துடுவாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.